ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சும் அசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு கலை வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். இன்று வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்திகள்னு பார்த்தோம்னா, இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவு. தமிழகத்தில் 71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக நம்ம பேச போகிறோம். அடுத்து, ஜெட் ஏர்வேஸ் விமான சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று அதன் ஊழியர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 400 கோடிக்கும் அதிகமான கடனில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அது பற்றி நம்ம பேச போகிறோம். திமுக பாமக இடையே நேற்று மோதல் ஏற்பட்டிருக்கு. அதனால் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு. இன்றைய செய்திகள் குறித்து நம்ம பேச போகிறோம். முதல் செய்தியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் 7 கட்டங்களாக நடந்தாலும் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடந்த நேற்றைய தேர்தல் தான் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல். நேற்றைய தேர்தல் குறித்து உங்களுடைய பார்வை, அதில் இளம் வாக்காளர்களின் அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ஒரு செய்தி, நேற்று 71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையர் தெரிவிச்சிருக்கிறார். உங்களுடைய பார்வையில்? இல்லை, இது சென்ற தேர்தலை விட குறைவான வாக்குப்பதிவு என்று சொன்னாலும் 73 கடந்த முறை. ஸோ இப்போது 71 என்பது குறைவாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களை 11 மாநிலங்களுக்கும் இதோடு சேர்ந்து இரண்டாவது கட்டத்தில் 95 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்திருக்கிறது. இத்தோடு ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்குது. இந்த விஷயங்களை பார்க்கும்போது வன்முறைங்கிறது தமிழகத்தில் ரொம்ப குறைவாக தான் நடந்திருக்கு. சில இடங்கள் நடந்திருக்குது. வானத்தை நோக்கி அரக்கோணம் பக்கத்தில் துப்பாக்கி சூடு பண்ணியிருக்கிறாங்க, விஷாரம் பகுதி, மேல் விஷாரம் பகுதியில், வாக்குச்சாவடியில். பட்டு டோட்டலாக பார்த்தா நீங்கள் மேற்கு வங்காளத்தை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. மேற்கு வங்காளத்தில் பூத்தை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள், கடுமையான வன்முறை, எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வாகனங்களை தாக்குவது போன்ற மோசமான வன்முறைகள் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஈடுபட்டிருக்கிறது. இங்கே அது மாதிரி ஒரு நிலைமை, வன்முறை எதுவும் இல்லை என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது கடந்த தேர்தலை விட குறைவான வாக்குப்பதிவு என்றாலும் இந்த 11 மாநிலங்களில் நடந்த தேர்தலில் 67.84%, அதாவது 68% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. சரி, அதை பார்க்கும்போது தமிழகத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் களம் கொஞ்சம் சூடு பிடித்திருக்கிறது, போட்டி கொஞ்சம் கடுமையாகி இருக்கிறது. அதனால தான் அந்த வாக்குப்பதிவு அதிகமாகிறது. இந்த இளம் வாக்காளர்களுடைய வாக்கு எதை நோக்கி, யாரை நோக்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இளம் வாக்காளர்கள் வாக்குகள் புதிதாக உருவான பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கட்சிகளை விட புதிதாக உருவெடுத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு போக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நிச்சயமாக நம்ம சோசியல் மீடியா பார்க்கும்போது அதில் இளம் வாக்காளர்கள் அவங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய கட்சிகளை புறக்கணிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அந்த வகையில் அமமுக, கமலஹாசனுடைய மையம், சீமானுடைய கட்சி, இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் அதிகமாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மத்தியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு இருக்குது, வித்தியாசமான மனநிலை இருக்குது. அவங்க பொது மனநிலையோட ஒத்து போகலை. இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலானவர்கள் தமிழகத்தில் இளைஞர்கள் தான். நீங்கள் சொல்கிறது புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் தான். ஏன்னா பெரும்பாலானவங்க 45 வயசு கம்மியாக இருக்கிறவங்க தான், 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிக சதவீதத்தினர் இருக்கிறார்கள். இவங்க மொத்தம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.75 கோடி புதிய வாக்காளர்கள். அதில் தமிழகத்தில் ஒரு 22 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய அளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இல்லை என்றாலும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், பெரிய அளவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது முதல்ல பார்த்தா 10 மணி 11 மணி நிலவரமெல்லாம் பார்த்தா இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்களுடைய வாக்கு சதவிகிதம் மிக மிக குறைவாக இருந்தது. சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி அவங்க கடைசியை பார்த்தா அவங்க அதிகமானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள்ன்ற கணக்கு நமக்கு வந்திருக்குது. அது அரசியலில் அதிகமான இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் வீறுடன்
ரொம்ப விருப்பத்துடன் பங்கு கொள்வது என்பது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையை நான் வந்து சந்தேகப்படலைங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றி பொதுவாக என்ன கருத்து இருக்குன்னா, அது தவறுதலாக நடந்து கொண்டிருக்கிறது, மத்திய மாநிலத்தில் ஆளும் கட்சிகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறது சரி, ஒரு வகையில் உண்மை. ஆனால் அதுக்கு பின்னாடி பொதிந்து இருக்கக்கூடிய ஆழமான உண்மை என்னவென்றால், தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் நடந்தாலும் சரி, அதற்கு அதிகாரங்களும் ஆள் பலமும் இல்லை. அது ஒரு மாநில தேர்தலில் மாநில நிர்வாக எந்திரத்தை நம்பித்தான் அது எல்லா பணிகளையும் செய்ய வேண்டியது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரி யார்? அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், சரி, ஆட்சி தலைவர். அவர் யார் கண்ட்ரோலில் இருக்கார்? மாநில அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கார். இன்கம் டேக்ஸ் துறை வந்து சோதனை நடத்தணும். இவங்களுக்கு கிடைச்ச டிப்ஸை வந்து இன்கம் டேக்ஸ் துறை கொடுக்குறாங்க. அவங்க அதில் சில ஆய்வு நடத்தி சோதனை நடத்துகிறாங்க. அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் என்ன யாருமே இல்லை. பெருசாக ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஆள்பலம் என்பது இல்லை. அவங்க எதையுமே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ தேர்தல் ஆணையங்கிறது அதிகாரமிக்க ஆள்பலம் இல்லாத ஒரு அமைப்பா? அதிகாரம் மிக்க இல்லை, அதிகாரம் மிக குறைவான அதிகாரங்களை கொண்ட அமைப்பு. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேட்பாளர் எவ்வளவு தவறு செய்தாலும் அவரை தகுதி இழப்பு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. சரி, தேர்தலுக்கு முன்பு செய்ய முடியாது. சரி, ஒரு எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ண முடியும். அந்த வழக்கு நடந்து நீதிமன்றத்தில் நடந்து அங்கே தகுதி இழப்பு வந்தால் தான் அங்கே தேர்தல் ஆணையம் சொல்ல முடியும் தகுதி இழப்பு செய்யணும்னு சொல்லி. சரி. ஆனால் அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போயிடுது இல்லையா? அதனால் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது, தேர்தலை ரத்து செய்வது என்பது. இந்த தேர்தலை உதாரணம் வெள்ளூரில் ரத்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, ஆர்கே நகர்லாம் ரத்து பண்ணாங்க. விளைவு என்ன ஆச்சு? அதில் முன்னேற்றம் ஏற்பட்டதா? திரும்பவும் அதே வேட்பாளர்கள், திரும்ப அதே கட்சிகள், அதே வேட்பாளர்கள், அதே பண நடமாட்டம், திரும்ப அவங்களே ஜெயித்தாங்க. யாரே மேலே குறை சொல்லி நீங்கள் தேர்தலை தள்ளி வச்சிங்களோ அவங்கள அதே மாதிரி வெள்ளூரில் நடக்க போகுது. இப்போ ஒரு வேளை 7 கட்ட தேர்தலுக்குள்ள மே 20க்குள்ளே 19க்குள்ளே அதுவும் இணைந்து நடத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள திரும்ப கதிரானந்தன் நிற்க போகிறாரு. திமுக வேறு வேட்பாளரை மாற்ற போகிறது இல்லை. ஏன்னா அவங்க நாங்கள் தவறே செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போ என்ன ஆகும்? ரிசல்ட் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட்? அப்போ தனிப்பட்ட வேட்பாளர் மீது தனிப்பட்ட கட்சி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இல்லைங்கிறீங்களா? தகுதி இழப்பு செய்வதற்கான அதிகாரம் இல்லவே இல்லை அவங்களுக்கு. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி கிடையாது. அவங்க ப்ராசிக்யூஷன் பவர்ஸ் அவங்களுக்கு இல்லை. அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. இந்த அதிகாரத்தை அவர்கள் கேட்டு, தேர்தல் ஆணையம் கேட்டு பல முறை முறையிட்டிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு, முன்னாள் இருந்த காங்கிரஸ் அரசும் சரி, இப்போது இருக்கக்கூடிய பாஜக அரசும் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தருவதற்கு தயங்குகின்றார்கள். தேர்தல் சீர்திருத்தங்கள் பலதும் வந்திருக்கு. சரி, 51 வந்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். அதில் திருத்தங்கள் வந்திருக்கு அப்பப்போ. ஆனாலும் இந்த ஆணையத்துக்கு அதிக அதிகாரங்கள் தருவதற்கு மத்திய அரசுகள் எதுவாக இருந்தாலும் தயக்கம் காட்டியே வந்திருக்கின்றன. அதனுடைய விளைவு என்னென்னா, பண நடமாட்டம், பண விநியோகம் பெரிய அளவுக்கு அவங்களால தடுக்கவே முடியல. நீங்கள் நான் பார்த்தேன், ஒரு பகுதியில், குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், பெண்கள் வாக்களிக்க போயிருக்கிறாங்க. சில கட்சிகள் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எங்களுக்கு வாக்கு கொடுங்கன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு கட்சி தான் எங்களுக்கு பணம் கொடுத்தா, நீங்களாம் வந்து கொடுத்தியா பணம்? மக்கள் அதை உரிமையாக கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து நீ கேட்டு கொடுத்தியா? நீ கொடுக்காதப்ப நீ என்ன ஓட்டு கேட்குற? பணத்தை முதல்ல கொடுத்துட்டு பிறகு ஓட்டு கேளு. அவங்க பணம் கொடுத்தாங்க. அதனால் அந்த கட்சி, எந்த கட்சின்னு சொல்லலை, அது பத்திரிகையில் அந்த தகவல் வரல. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு போட. ஒரே ஒரு கேள்வி, தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அவங்க சரியாக தான் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ரெய்டு நடந்ததாகட்டும், பணம் பிடித்ததாக செய்திகள் வந்ததாகட்டும், எல்லாமே ஆளும் தரப்புக்கு எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் வீடு, அலுவலகத்தில் மட்டும். இதில் எப்படி சந்தேகம் இல்லாமல் இருக்க முடியும்னு கேட்குறேன். இதில் வந்து யார் தீர்மானிக்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர். அவர் எப்படி தீர்மானிக்கிறாரு? இந்த இடத்துல ரெய்டு நடத்தணும்னு அவருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் அவர் தான் தீர்மானிக்கணும். சரி, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? மாநில தேர்தல் அதிகாரி என்ன செய்வார்? அவர் சத்யபிரதா சாகு.
அவர் என்ன செய்வார், அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறாரு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கின்றன. சரி, இயற்கையாகவே அதை தவிர்க்க பார்ப்பார்கள். இதான் நடக்குது. இந்த பழைய நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே போடுறீங்க. நான் உதாரணமாக சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் ஓரளவுக்கு நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதுக்கு நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். ஒன்று, அமமுகவுக்கு பொது சின்னம் கொடுத்தது. உதாரணமாக பதிவு செய்யப்படாத கட்சிக்கு பொது சின்னம் தரவே கூடாது. சரி, தனிப்பட்ட சின்னங்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் தரணும். சரி. ஆனால் அமமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, பட் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுறோம், பரிந்துரை செய்கிறோம் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது உச்சநீதிமன்றத்தில், நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் செய்கிறோம், சட்டத்துக்கு புறம்பாக ஒரு எக்ஸப்ஷனாக நாங்கள் செய்கிறோம், இது விதிவிலக்கா, ஆனால் திஸ் ஷுட் நாட் செட் அ பிரசிடென்ட் சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கறதும் சட்டத்துக்கு புறம்பா ஒரு கருத்து சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே. உச்சநீதிமன்றம் சொல்கிறது சட்டத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு புறம்பான்னு சொல்லல. அவங்க சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் ஏற்றுக்கிறோம், பொது சின்னம் தருவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை, இருந்தாலும் அஸ் அ ஸ்பெஷல் கேஸ் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றத்தில், நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் அஸ் அ டீவியேஷன் ஃப்ரம் த ரூல்ஸ், பட் திஸ் ஷுட் நாட் செட் ஏ ப்ரிசிடென்ட் இன் ஃபியூச்சர் கேசஸ்ங்கிறாங்க. இது வந்து பின்னாடி வரக்கூடிய வழக்குகள் அடுத்தடுத்த இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது அப்படி என்பது சொல்லிட்டு கொடுத்தாங்க காமன் சின்னங்கள். சரி, அதை தினகரன் அவர்கள் கூட பாராட்டினார், சரி, தேர்தல் ஆணையத்தை பாராட்டினார். அதே மாதிரி நீங்கள் மோடி பிரதமர் அவர் போகிற ஹெலிகாப்டரை செக்அப் பண்ணுறாங்க, அவருடைய சுயசரிதை படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஹேக் ஆர்டர் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் யாருமே பார்க்கல. சரி, பார்க்காமலே எப்படி நீங்கள் அதுக்கு ஹேக் ஆர்டர் தடை உத்தரவு கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க உச்சநீதிமன்றத்தில். சரி, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. சரி, அதே மாதிரி நீங்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நாமோ டிவின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க லைசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாததுனால அது ஆளுங்கட்சி ஆரம்பிச்சது, பாஜக மத்திய ஆளுங்கட்சி. சரி, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு, நீ பொலிட்டிக்கல் கண்டென்ட் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் நீ போடணும்னா எங்களுடைய முன் அனுமதி பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் போடணும்னு சொல்லி ஒரு ஹேக் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் சில விஷயங்கள் சொன்னால், தமிழ்நாட்டில் திருமதி கனிமொழி அவர்கள் கதிரானந்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இவர்கள் இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், இவர்கள் பணம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் தெளிவாக தெரிந்திருக்கின்றன, அதனால் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று. தேர்தல் ஆணையம் வந்து பாதி ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குவாசி ஜுடிஷியல் சொல்லுவாங்க. அதுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது, நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்க வேண்டியது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அட்வைசரி பாடியாகவும் இருக்கிறாங்க. ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தை கேட்டால், தேர்தல் ஆணையம் உங்கள் தகுதி இழப்பு செய்யலாமான்னு கேட்டால் தகுதி இழப்பு செய்யலாம்னு சொல்லிடுச்சுன்னா அதுதான் ஃபைனல். தேர்தல் ஆணையத்துக்கு அங்கே பவர் இருக்குது. சரி, அஸ் அன் அட்வைசரி பாடி கேட்டா, நீதிமன்றம் கேட்டா, ஆனால் கேட்டாங்க, இவர் ரெண்டு பேருடைய வழக்கில் கேட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால், இந்த மாநில அரசினுடைய கண்ட்ரோலில் அது இருந்திருந்தால், இல்லாட்டி மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அது இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், தகுதி இழப்பு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு பேரும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, அவர்கள் இருவர் மீதும் அவர்கள் செய்த குற்றத்திற்காக நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அதனால் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ஆய்வு நடத்தப்பட்ட ரெண்டு கேஸுக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்க, மற்ற தரப்பில் ஏன் ஆய்வே நடத்தலைங்கிறதா எங்கள் கேள்வியே இருக்குது. அதான் ஆளும் கட்சி தரப்புல ஏன் ஆய்வு நடக்கலங்கிறதா, ஏன் ரெய்டு நடத்தலை நடந்திருக்கு. உதயகுமார், ஆர்பி உதயகுமார் அமைச்சருடைய சட்டமன்ற குடியிருப்பில் விடுதியில் நடந்திருக்குது, அவர் அறையில். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், பெரிய அளவு நடக்கலை என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆளுங்கட்சி தவிர்க்கப்பட்டிருக்கிறது பெருமளவுக்கு, அவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்கு அது வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம், நீங்கள் தேர்தல் ஆணையத்தை சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்தில் யார் இருக்கிறா, 4-5 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். கீழே இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், மாநில அரசு எந்திரத்தை தான் அவங்க பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு எந்திரம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுது.
ஒரு விஷயத்தை சொல்லுங்க, இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது சிதம்பரம் பையன் கார்த்திக் சிதம்பரம் நிற்கிற தொகுதி சிவகங்கை. இங்கே வந்து கார்த்திக் சிதம்பரம் கொடுத்த அஃபிடவிட், தேர்தல் ஆணையம் இது வாக்கு இதை அவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கொடுத்த அஃபிடவிட்டு, அவரோட சொத்துக்கள் பல சொத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்கு. சரி. ஆனால் அங்கே இருக்க டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அதை மறைத்ததையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய அஃபிடவிட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்காரு, ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் அதே டிஇஓ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே மளிகை கடைகள் மூலமாக விநியோகம் நடக்குது, பண விநியோகம் நடக்குது வாக்காளர்களுக்கு. அங்கே இருக்க மளிகை கடைகள் பூரா அந்த தொகுதியில் பணம் கொடுக்கப்பட்டு, இந்தந்த மளிகை கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்த்துக்கோங்க, பொருள் வாங்கிக்கோங்க, இல்லை பணம் வாங்கிக்கோங்கன்றாங்க. ஸோ இது நடந்துகிட்ருக்கிறதாக 67 புகார்கள் அந்த டிஓக்கு வருது அடுத்தடுத்து. ஆனால் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ரெய்டுக்கான ஆர்டரே கொடுக்கல. அவர் தானே கொடுக்கணும் ரெய்டு நடத்தணும்னு, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ பாருங்கள், இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மட்டும் கூட இல்லை, சில இடங்களில் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாகவும் இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த 2 உதாரணங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். இது தொடர்புடைய செய்தி என்ன அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்களிப்பவருடைய சதவீதம் எந்த தொகுதியில் அதிகம், எந்த தொகுதியில் குறைவு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. சென்னை வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. அதிகமாக படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். வாக்கு சதவீதம் குறையாது என்று எதிர்பார்க்கப்பட்ட சென்னையில் மிக குறைவாக, மத்திய சென்னை 57.8 விழுக்காடு, தென் சென்னையிலும் குறைவாக பதிவாக இருக்கிறது. ஊரக பகுதிகளில் மிக அதிகமாக பதிவாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் இது தொடர்ச்சியாக நடக்கிற விஷயந்தான். சென்னை நகரத்தில் வாக்குப்பதிவு தமிழகத்தினுடைய சராசரி வாக்குப்பதிவை விட இப்போ 70.9 71%, அதை விட இங்கே 59-60% தான் வருது. போன தேர்தல்லையும் 59% தான் பதிவாச்சு. அதே என்ன ஆச்சரியப்பட விஷயம்னா, இதில் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த சென்னைக்கு நகரத்துக்குள்ளேயே ஏன் வாக்குப்பதிவு குறைவாக நடக்குது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, வெளியூர்காரங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க வெளியூர்களுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கலாம். பட் நான் எதை சொல்கிறேன்னா, வட சென்னையும் படித்தவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய, உழைப்பாளி மக்கள், பாட்டாளி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய வட சென்னையையும், படித்தவர்கள், படித்தவர்கள், மேதாவிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தென் சென்னையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதை விட தென் சென்னையோட வட சென்னையில் அதிகமாக வாக்குப்பதிவாகி இருக்குது. அப்போ படித்தவர்களுக்கு வாக்களிப்பதில் சுணக்கம் இருப்பதாக தெரிகிறது. படித்தவர்களுக்கு வாக்களிப்பதில் பெரிய ஆர்வம் இல்லை. அதுதான் ஒரு விஷயமாக இதில் வெளிப்பட்டிருக்கு. இவ்வளவு பிரச்சாரத்துக்கு பின்பும் இந்த பிரச்சாரங்கள் சாதாரண மக்களுக்கு சென்றடையவில்லை என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் படித்தவர்களுக்கு நிச்சயமாக சென்று அடைந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சுணக்கமும் ஒரு விரக்தியும் தொடர்ந்து நிலவுகிறது. அரசியல் மீது ஒரு நம்பிக்கை, அரசியல்வாதிகள் மீது ஒரு நம்பிக்கையின்மையும், அரசியலுக்கு எதிரான கருத்தும் அவர்களிடம் இருக்கிறது என்பது தான் இதில் தெரியுது வர்த்தனமாக. சரி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் சென்னையிலேயே ஒரு 4% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் சராசரியாக 1% வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கு. சட்டமன்றத்துக்கு ஆன தேர்தல்களுக்கு 1% வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்கு. இப்போ உதாரணமாக சென்னையில் பெரம்பூர் சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல். இப்போ அந்த பெரம்பூர் சட்டமன்றத்துக்கு 63%, 64% வரைக்கும் வாக்கு பதிவாகியிருக்கு. சரி. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். இந்த சட்டமன்ற தேர்தல்கள்லேயே 18 சட்டமன்ற தேர்தல்களில் சில குறிப்பிட்ட தேர்தல்கள் நான் ஒரு கணக்கெடுத்தேன். ஒரு 6 தொகுதிகளில் 80%க்கு மேல் பதிவாகி இருக்கிறது. இன்னொரு 8 தொகுதிகளில் 75%க்கு மேல் பதிவாகி இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினா 14 தொகுதிகளில், 18ல் 14 தொகுதிகளில் மற்ற தொகுதிகளை விட அதிகமான வாக்கு பதிவாகி இருக்கிறது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்க வேண்டியது. உதாரணமாக நீங்கள் சட்டமன்றத்துக்கு அதிகமாக வாக்களிக்கிறார்கள் என்றால், உதாரணம் இப்போ பெரம்பூர் தொகுதியிலங்க அதே பூத்தில் தான் சட்டமன்றத்துக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது, பாராளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் பக்கத்து நடக்குது. போகிறவங்க பாராளுமன்றத்துக்கு போடாமல் சட்டமன்றத்துக்கு கொஞ்சம் பேர் போட்டு வர்றாங்க. அதனால தான் அந்த 4% மக்கள் அந்த பூத்துக்குள்ளே போகிறாங்க, வாக்குச்சாவடிக்குள்ளே போகிறாங்க. இல்லை, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குமா என்ன? ஒரு இதெல்லாம் இருக்க முடியும். இப்போ பெரம்பூரில் 2 நாடாளுமன்ற தொகுதிக்கும்
அங்கே ஒரே வாக்குச்சாவடியில் வாக்களிக்கணும். சரி. சட்டமன்ற தொகுதிக்கும் வாக்களிக்கணும். அங்கே தான். அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஏன் வந்து சட்டமன்றத்துக்கு மட்டும் பெரம்பூர் தொகுதியில் போய் அதிகமாக வாக்களிக்கிறாங்க? அப்போ அதில் 4% பேர் சட்டமன்றத்துக்கு மட்டும் வாக்களிக்கிறார்கள், நாடாளுமன்றத்தை தவிர்க்கிறார்கள் என்று நல்லா தெரியுது. இந்த வாக்குச்சாவடிக்கு போட்டு இதில் போட்டுடுறாங்க, பக்கத்தில் இருக்க அந்த வாக்குச்சாவடி போகாமல் வந்துடுறாங்க. இல்லை அப்படின்னா இப்போ சென்னை வாசிகள் வந்து பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறதான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? புறக்கணிக்கிறாங்க நான் சொல்லலை, சட்டமன்ற தேர்தல் மீது அதிக ஆர்வம் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் தெரியுது. ஏன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீ கிராமங்களில் ஒரு அரூரில் ஒரு தொகுதியில் அதிக வாக்கு நடந்திருக்குன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமாக வாக்கு நடந்திருக்குன்னா, அது அரூருங்கிறது ஒரு தொகுதி. இதை தவிர ஒரு 5 தொகுதிகள் இருக்குது. புரியுதுங்க உங்களுக்கு? இந்த ஒரு தொகுதியில் மட்டும் அவங்க அதிகமாக போட்டிருக்காங்கங்கிறது புரிஞ்சிக்கிற முடியுது. ஆனால் பெரம்பூரில் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியலை. எனியா இந்த சட்டமன்றத்துக்கு ஏன் அதிகமாக வாக்கு, நாடாளுமன்றத்தை விட வாக்கு சதவீதம் சட்டமன்றத்துக்கு ஏன் அதிகமாக இருக்கிறது? அதில் சில குறிப்பிட்ட 6 தொகுதிகளில் 80% அது 86, 85, 83, 82, 81. சரி. ஏன் அதில் அப்படி பதிவாகி இருக்குது மற்ற சட்டமன்றங்களை விட? இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்? ஒன்று காரணம், சட்டமன்றத்தில் மற்ற கட்சிகள் இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு தரப்படுற இடம். சரி. 18 தொகுதிகள்லையும் திமுகவும் அதிமுக நேரடியாக அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க, எதிரும் புதிருமா. பணப்பட்டுவாடா பெரிய அளவுக்கு இதில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சட்டமன்ற தொகுதியில். மற்ற கட்சிகள்லாம் நான் கூட்டணி கட்சியில் பங்கு கொள்ளவில்லை. அமமுக பங்கு பெறுது, மக்கள் நீதி மையம் பங்கு பெறுது, இது மற்ற கட்சிகள்லாம் பங்கு பெறுது, சுயேட்சைகள்லாம் பங்கு பெறுது. சரி. ஆனால் அந்த கட்சி சார்ந்த கூட்டணியில் கிளம்பில்லை, இந்த பிரதான கட்சிகள் மட்டுமே நிற்கிறாங்க, திமுக அதிமுக. அதனால் பண விநியோகம் அதிகமாக நடந்திருக்குமா நாடாளுமன்ற பண விநியோகம் நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு காரணம், நீங்கள் சொன்னது இருக்கலாம். நான் சொல்கிறேன், அது ஒரு காரணம். பல காரணங்கள் நம்ம அலசணும். சரி. நீங்கள் சொன்ன காரணம் அது ஒரு காரணம். நான் இதை மட்டும் சொல்லலை. பண நடமாட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு என்ன கேள்விப்படுறோம்னா, நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை விட சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு கூடுதலாக 2 கட்சிகளும் பணத்தை விநியோகித்திருக்கிறார்கள். ஏன்னா சட்டமன்றம் என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய களத்தில் இருக்குது, இடத்தில். உதாரணமாக ஆளுங்கட்சி குறைந்தபட்சமாக 22, இப்போ நடந்து 18 இன்னொரு நாள். இந்த 22 தொகுதியில் ஆளுங்கட்சி 8 இடங்களில் குறைந்தது ஜெயித்தால்தான் தங்களுடைய ஆட்சியை தொடர முடியும். சரி. வாழ்வா சாவா பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க நாடாளுமன்றத்தில் வந்தாலும் வராட்டினா அது கவலை இல்லை அவங்களுக்கு. இங்கே அவங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. தேர்தலின் முடிவை பொறுத்து மக்களின் எதிர்பார்ப்பு அங்கே நடக்க போகிறது. நம்ம அடுத்த செய்தியை பார்க்கலாம். ஜெட் ஏர்வேஸ் விமான சேவை நிறுத்தம். அங்குள்ள ஊழியர்கள்லாம் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள்னு மிக கடுமையாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. 400 கோடி கடனில் ஜெட் ஏர்வேஸ் ஜெட் ஏர்வேஸ் உங்கள் தகவலுக்கு கடந்த புதன்கிழமை, நேற்றைக்கு முந்தைய தினம் மூடப்பட்டு விட்டது. ஏர்வேஸே மூடப்பட்டியாச்சு. 130 விமானங்களும் தரையிறக்கப்பட்டு விட்டன. அவங்க நடவடிக்கை நிறுத்தப்பட்டு விட்டது. இது செய்தி. இதற்கு உடனடி நடவடிக்கை அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசு என்ன செய்யணும்? அரசு எடுத்து நடத்தணுங்க இதை. உதாரணமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரசு வங்கி தான், பொதுத்துறை வங்கி சுருக்கமாக. அவங்க தான் வந்து இதுக்கு ஏராளமான கடனை கொடுத்துருக்குறாங்க, அந்த கன்சார்டியம் ஆஃப் பேங்க்ஸ் அண்டர் எஸ்பிஐ. இவங்க வந்து என்ன செய்வாங்க, இவங்க இப்போ டேக் ஓவர் பண்ணுறேன்னு வந்தாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியுது. இப்படி பல முயற்சிகள் தொடர்ந்து, நான் சுருக்கமாக தான் பேச வேண்டும், முடிய போது பல முயற்சிகள் தோல்வி அடைந்ததன் விளைவாக அந்த நரேஷ் கோயல் என்ற அந்த எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அவர் தான் அதை உருவாக்கி இந்த அளவு கொண்டு வந்தவர். இன்றைக்கி அவரால் ஒன்றும் செய்ய முடியல. எல்லா ஏர்லைன்ஸும் படுத்துக்கிட்டே இருக்குது, நாட் ஒன்லி ஜெட் ஏர்வேஸ். அரசு நடத்துகிற இந்தியன் ஏர்லைன்ஸ், அரசனுடைய பிரத்யேக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஏர்லைன்ஸ் ப்ளஸ் ஏர் இந்தியா ரெண்டுமே இன்றைக்கி தத்தளிச்சிட்டு இருக்குது. சரி. அதுக்கான காரணங்கள் இருக்குது. சரி. இந்த உடனடியாக ஆயில் என்று சொல்லக்கூடிய அந்த விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயிலினுடைய விலை கூடிக்கிட்டே போகுது. சரி. 36% கூடிக்கு. உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது உங்களுடைய கருத்து. நிறைவான ஒரே ஒரு செய்தி. திமுக பாமக இடையே மோதல், 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை பக்கத்தில் பொன்பரப்பிங்கிற கிராமத்தில். இந்த தேர்தல் தொடர்புடையதாக பார்க்குறீங்களா, இல்லை மற்ற பிரச்சனை? ஏற்கனவே அவங்களுக்குள்ள
தொடர்ச்சியாக ஜாதி மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தலித்து மக்களுக்கு எதிராக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள், பெரும்பாலாக இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் போனால் அங்கே முக்குளத்தூருக்கு இவங்களுக்கு சண்டை நடக்குது. சரி, அந்த 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 இவங்க தலித்து மக்கள் முன்னேறி வருவதை, எழுச்சி பெறுவதை மற்ற மேல் ஜாதி இந்துக்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பது தான் இதில் தெரியுது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வர்ற பல்வேறு அடக்குமுறைகள், சண்டைகள். தலித்துகள் எதிர்த்து தாக்க ஆரம்பிக்கும் போது அது பெரிய சண்டையாக வெடிக்கும். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுறதுக்கு நேரம் குறைவு, அதனால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.